ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ப்ரைஸிங் பேஜ் வந்துட்டு செய்கிறங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஹோம் பேஜ், அதே மாதிரி ஹவ் இட்ஸ் ஒர்க் பேஜ், அதே மாதிரி எஃப்ஏக்யூ பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இப்போ ப்ரைஸிங்கிட்ட பேஜ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் என்ன செய்கிறேன், அதுக்குரிய ப்ரைஸிங் பேஜுக்கு நான் போயிடுறேன். ஸோ ப்ரைஸிங் பேஜுக்கு போயிட்டு ஸோ நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை அழிச்சு விட்டதுக்கப்புறம் நம்மளோட கம்போனண்ட்டை கால் பண்ணுறேன். ஃபுல் பேஜ் லேஅவுட்னு சொல்கிற கம்போனண்ட்டை கால் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே நம்மளோட டாப் பாரை கால் பண்ணிக்கிறேன். இங்கே கிளாஸில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் காலம் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன், கீழே இருக்கிற அவ்வளோ ஏரியாவையும் வந்துட்டு ஒரு பேஜுக்குரிய கண்டெய்னர், அதாவது பாடி கண்டெய்னர் ஒரு ஆளால் ரப் பண்ணி எடுப்போம். ஸோ div டாட் பாடி கண்டெய்னர், அதே மாதிரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அடுத்தது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் க்ரோ 1, align item center, அடுத்தது justify content center. இந்த டேபை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் div டாட் price container கொடுத்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே டைப்போகிராஃபி, ஸோ இதில் டெக்ஸ்ட் கொடுக்கணும் முதலாவதா. ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே ப்ரைஸ் பிளான்னு சொல்லி கொடுக்க, அதுக்கப்புறமா இங்கே டைப்னு சொல்லி கொடுத்துட்டு H3 ஸோ H3 டேக்ட ஸ்டைலுக்கு நமக்கு அது டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது சேவ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் பிளான்னு சொல்கிறதும் அதே மாதிரி நம்மளோட இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்துட்டு எனேபிள் ஆகியும் நமக்கு இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக நம்ம அதை செய்து முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு கம்போனண்ட்டாக இதை க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு சொல்கிறத நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேட்டாஸை பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம டிசைனும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், கம்போனண்ட்ஸுங்கிற ஃபோல்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷனுக்கு போயிட்டு ப்ரைஸ் லிஸ்ட் .jsx இதை கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் FFCன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் SCன்னு சொல்லி ஸ்டைல் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் அண்ட் div அகெயின் நம்ம இப்படி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இது வேறு இதை ரப் பண்ணி வச்சுக்கணும். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ லிஸ்ட் பை டிஃபால்ட்டாக எம்டி லிஸ்ட் வந்துட்டு இது இருக்கும். அட் த சேம் டைம் ஸோ இங்கே நிறைய கம்போனன்ட்ஸ் வந்துட்டு திருப்பி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் பேர், பிளான்ட பேர், அமௌண்ட், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த மாதிரியானது எல்லாமே இங்கே திருப்பி ரிப்பீட்டட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதால் அதுக்குரிய ஒரு சப் கிளாஸாக நான் என்ன செய்கிறேன்னு சப் கம்போனண்ட்டாக இன்னொரு கம்போனண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ப்ரைஸிங் என்று சொல்கிற பேரில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்போனண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்போனண்ட்டுக்கு சில டேட்டாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முதலாவது வந்துட்டு டைட்டில், இந்த கம்போனண்ட்டு டைட்டில் என்னங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ரைஸ் என்னங்கிறத கொடுக்கேன். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வரதில்ல, அது ஒரு லிஸ்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஃபீச்சர்ஸ் பை டிஃபால்ட்டாக எம்டி ஃபீச்சர்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்துக்கிட்டு இஸ் மிட்ன்னு சொல்லி கொடுக்கணும். இஸ் மிட்ன்டா என்ன, மிட்டில் வர அந்த ப்ரைஸிங்குக்கு மட்டும் நாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஒன்று கொடுக்கணும். ஸோ அதால் இஸ் மிட்ன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததும் இவருக்கும் எனக்கு வேறையாக ஒரு டிசைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டிசைனுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், ஆனால்
அது ஒரு ப்ராப்பர் வே கிடையாதுங்கிறதால நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் SC என்று கொடுத்துட்டு ஸ்டைல் அண்ட் div இந்த மாதிரி கொடுக்கேன். ஸோ இதுக்குள்ள ரிட்டர்ன் ஸ்டைல் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஸ்டைல் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மேலே எதுவுமே இம்போர்ட் பண்ணலை. ஸோ நம்ம ரன் பண்ணால் கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ நான் கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரிய இந்த ஸ்டைலை வந்துட்டு மேலே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இங்கே நான் வந்துட்டு சில கிளாஸஸ் வந்துட்டு கால் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் கண்டென்ட் வரல. நான் இப்போதைக்கு நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், கிளாஸ் நேம் இதுக்குள்ள ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேக்கெட் கொடுத்துட்டு பேக்ஸ்டிக் கொடுத்துக்குவேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். கண்டிப்பாக இது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் இருக்கணும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு கண்டென்ட்டும் கீழே வரணுங்கிறதுக்காக வேண்டி ஃப்ளெக்ஸ் காலமில் இருக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் $sign ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேக்கெட் கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், இஸ் மிட்டாக இருந்தால் இந்த கிளாஸ் எக்ஸ்ட்ரா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங் மிட்ன்னு சொல்கிறது, ப்ரைஸிங் மிட்கன்ங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எம்டியாக விடுங்க என்று சொல்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் உண்டோடு நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஸ்டைல் கம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஏனென்றால் அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு இல்லை ஸ்டைல்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் முதலாவது என்ன செய்கிறோம்னா div டாட் டைட்டில், அதுக்குள்ளே நான் என்ன செய்திருக்கிறேன், அந்த டைட்டிலை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி div டாட் ப்ரைஸ் கண்டெய்னர், அதுக்குள்ளே ஸ்பேன் டாட் ப்ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்பேன் டாட் எத்தனை பர்சன்டேஜுங்கிற ரிலேட்டடாக கொடுக்க, சாரி per மந்த்தாக per இயராங்கிறத கொடுக்கணும். ஸோ per மந்த்ங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இந்த ப்ரைஸ் கண்டெய்னர் கீழே வந்து div டாட் ஃபீச்சர்ஸ் கண்டெய்னர் டேபை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேக்கெட்டுக்குள்ளே ஃபீச்சர்ஸ் நம்ம மேலே கொடுத்த இந்த லிஸ்ட், ஸோ அதை வந்துட்டு ஒரு மேப் பண்ணி இங்கே ஃபீச்சர் கமா இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே div டாட் ஃபீச்சர், அதுக்கப்புறம் ஸ்பேன் டாட் ஐகான். ஸோ ஐகான் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போவே FA செக். ஸோ நம்ம ஆல்ரெடி ஐகான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதால இங்கே நம்ம டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மேலே அது இம்போர்ட் ஆகிடும். தென் ஃபைன். அதுக்கப்புறம் ஸ்பேன் டாட் ஃபீச்சர் டைட்டில். ஸோ இங்கே இந்த ஃபீச்சர்ஸுக்குள்ளே டைட்டிலும் இருக்கும் டெக்ஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதால் நான் என்ன பண்ணிக்கிறேன்டா இவரை டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிவிட்டு டைட்டில் அண்ட் டெக்ஸ்ட் அது கொடுத்துக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ டைட்டில் ஸ்பேன் டாட் features டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். தென் ஃபைன். இப்போ நம்ம ஃபுல் கோட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்திருக்கோம்னா டெக்ஸ்ட்டுக்குரியது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். வந்துக்கிட்டு
பட் இங்கே போயிட்டு நம்ம ஒரு அவுட்புட் பார்த்தோமா இருந்தால் எந்த அவுட்புட்டுமே நமக்கு இங்கே வந்திருக்காது. ரீசன் என்னன்னு சொன்னால் நம்ம அதை இங்கே கால் பண்ணவும் இல்லை, இதுக்கு இந்த மாதிரியான கோட்ஸுமே நம்ம எழுதலை, அங்கேருந்து பாஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா? அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே ஜஸ்ட் வந்துக்கிட்டு இவரை கால் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனையும் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் டாட் மேப் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்குள்ளே ப்ரைஸிங் அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா ப்ரைஸிங்கை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே சில டேட்டாஸ் வந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கொடுத்துக்கலாங்கிறதால டைட்டில் ஒரு ப்ரைஸிங்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதுக்கப்புறம் ப்ரைஸ், அடுத்து வந்துட்டு ஃபீச்சர்ஸ் என்று சொல்கிறத கொடுத்துருவேன். ஸோ இங்கே நான் கால் பண்ணுறேன்னு பாருங்கள். டைட்டில், மேலே இருக்கிற டைட்டில் அண்ட் ப்ரைஸ், மேலே இருக்கிற ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், மேலே இருக்கிற ஃபீச்சர்ஸ். தென் ஃபைன். அடுத்தது மிச்சம் இருக்கிறது இஸ் மிட்ங்கிறதான் கேட்குது. ஸோ இஸ் மிட்டில் நான் சொல்கிறேன் ஐ, அதாவது இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் டபுள் ஈக்குவல், சரிங்களா, மெட் யூஸ் பண்ணி ஸோ இதை வந்துட்டு ஃப்ளோர் டிவிஷனாக மாற்றுறேன். அதாவது அதை வந்துட்டு என்ன செய்ய போகிறேன், ஒரு ரெண்டு லென்த்தை 2ஆல் பிரிக்க போகிறேன். அது வாரத்தை ஃப்ளோர் டிவிஷனை மாற்றும் போது தசமதானம் இல்லாமல் வரும். இப்போ உதாரணமாக வந்துட்டு 5 இருக்கேன்டா, 5 2ஆல் பிரிக்கும் போது இங்கே என்ன செய்ய மாட்டா, நார்மலாக டிவைட் பண்ணக்கிட்டவா டிவிஷன் யூஸ் பண்ணி செய்யும்போது 2.5 சொல்லி வரும். பட் அந்த 2.5 கொண்டு போயிட்டு நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனோட சர்ச் பண்ணக்கு 2.5 இண்டெக்ஸ் பொசிஷனே இருக்காது. ஒன்று 2ல் இருக்கும், இல்லாட்டி 3ல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது தசமதானம் இல்லாமல் அந்த வேல்யூஸை போய் செக் பண்ணி பார்க்கணுமெண்டா 2 எடுக்கணுமெண்டா நம்ம இந்த ஃப்ளோர்ன்னு சொல்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மெத்ன்னு சொல்கிறேன், இதில் இந்த ஃப்ளோர்ன்னு சொல்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நான் இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த லிஸ்ட்டு லென்த்து 2ஆல் பிரிக்கேன். ஸோ அப்போ என்ன செய்யும், இந்த கம்பேரிஷன் சரியாக வரும்போது இஸ் மிட்டுக்கு வந்துட்டு ட்ரூங்கிற வேல்யூஸ் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸியாகவே நமக்கு அந்த வேலை முடியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா கம்போனண்ட்டையும் நம்ம கம்போனண்ட்க்குரிய HTML கோட்ஸையும் வந்து நம்ம எழுதிட்டோம் வந்துட்டு. ஸோ இனி வந்துட்டு CSS தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்குரிய எப்படி CSS எழுதுறது, அதே மாதிரி எப்படி டேட்டாஸ் பாஸ் பண்ணுறதுங்கிற ரிலேட்டடாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.